1966ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 2ஆம் நாள் ஒரு தாய் பிரசவத்திற்காக மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டாள். சிறிது நேரத்தில் ஒரு அழகிய ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அந்த குழந்தை அந்த தாயாருக்கு 4வது மகன். குழந்தைக்கு 2 வயதானது. ஆங்காங்கே ஓடித் திரிந்தது. எதிர்பாராத விதமாக கதவிலே மோதி உதடுகள் 2ஆக பிளந்தன. இரத்தம் பீரிட்டு பாய்ந்தது. தாய் தவித்தாள். குழந்தையை தோளிலே தூக்கி கொண்டு வெயிலென்றும் பாராமல் பக்கத்து வீட்டிலே 10 ரூபாய் கடன் வாங்கி கொண்டு மருத்துவமனை நோக்கி ஓடினாள். 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து மருத்துவமனை அடைந்தாள். மருத்துவரிடம் கேட்கின்றாள். மருத்துவர் சொல்கிறாள், குழந்தைக்கு தையல் போட வேண்டும், ஆனாலும் பேசுவதற்கு சிறிது சிரமப்படும் என்று சொல்கிறார். தாயாருக்கு உள்ளம் சுக்குநூறாய் உடைந்தது. என் மகன் எதில் பேசாமல் போய்விடுவானோ என்ற ஏக்கம். வேண்டாத தெய்வத்தை எல்லாம் வேண்டினாள். வீட்டிற்கு திரும்பினாள். மகன் வளர்ந்தான். காலம் சென்றது. உதடுகள் பிளவுபட்ட சுவடே தெரியாமல் மறைந்தது. மகன் அழகாக பேசினான். தாயிற் சிறந்ததொரு கோவிலும் இல்லை என்று சொல்வார்கள். அந்த தாயார் எனது தாயார். அந்த மகன் பேசுகின்ற நானே தான். ஜீவா என்கின்ற ஸ்டீஃபன் பாலாசியர். தாயிற் சிறந்ததொரு கோவிலும் இல்லை. மாணவர்களே, மறந்து விடாதீர்கள். நன்றி.